ஆதியே துணை. சமரசவேதனாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழிநாமனநாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சரிகொண்டொருகால மக்களத்தின் சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத முதலாகிய தேக பரியந்தமும் அவித்தை என்றோர் வைப்பிலே ஆத முதலாகிய தேக பரியந்தமும் அவித்தை என்றோர் வைப்பிலே அடிகாட்டி முடிகாட்டி நடுகாட்டி சாந்தி நிலை அடிமுடி இலாது காட்டி நாதமணி சூதான மாகம்பம் ஏறவே 40 முக்கோணமதிலே நாதமணி சூதான மாகம்பம் ஏறவே 40 முக்கோணமதிலே நற்கமலத்தாயிர தெட்டிதழ் பீடமதில் நாயக பரஞ்சோதியின் போத நடுகாட்டியே ஏதுமர நில்லன போத பூரண வெளியிலே போக்குவரத்தாகவும் நீக்கயமவாதையும் போதம் பரித்துண்ணன சாதகமதாகவே சரணகமலாலய சகஜ நிஷ்டைதன சாதகமதாகவே சரணகமலாலய சகஜ நிஷ்டைதன சத்தான வாசிவசமாகவும் அமுதரச சாரருந்த செய்தனையே சேதமே சேதமே தவமென்றளைந்தளைந்திட்டயனை சேதமே தவமென்றளைந்தளைந்திட்டயனை தெருவாடு மதலை போலவே சேர்த்தங்களை கூட்டி விளையாட்டு போலவே செய்த நிஜமான உளவா மாதவா மாதவா வாடாத தவவாய்மை மகரிஷி மார்கணநாத வல்லால் வரத குருவே நினது சரணகதியான குலம் வரத குருவே நினது சரணகதியான குலம் வருபிறவி அற ஒளியுமே வரத குருவே நினது சரணகதியான குலம் வருபிறவி அற ஒளியுமே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலைநாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த கற்பகத்தரு தெய்வீக சபையானது சாலை வித்வக்கணி அவர்களுடைய சீரிய முயற்சியால் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே இருதய கமலவாசன் இந்த சபையிலே இருதய கமலவாசன் என்ற தலைப்பில் முத்திப்பேரரை ஆற்ற விளைகிறேன். தெய்வம் அவர்கள் நமது தேவகோமான் அவர்கள் இப்போவும் கூட சென்னை பிரசங்கத்தில் இந்த மெட்ராஸுக்கு நான் ஏன் வந்தேன், நான் ஒரு நல்ல பாதையை காட்டுவதற்காக அந்த தெய்வீக பாதையை காட்டுவதற்காக வந்தேன். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு
உங்க மனம் சம்மதித்தால் இதற்கு வாருங்கள் என்று எவ்வளவு இரக்கமாக தயவாக எப்படி அவர்கள் அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த நமது தேவகோமானவர்கள் அதை எப்படி எளிமையாக நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அதை முதலில் உணர வேண்டும். இதே மாதிரி தெய்வம் மைசூர் மகாராஜாவை பார்த்து சந்திக்கிறாங்க. மைசூர் மகாராஜாவை போய் சந்திச்சு அவர்கிட்டையும் இப்போ அன்னைக்கு மைசூர் மகாராஜாட்ட போய் சந்திச்சு உன்னை எடுத்து சொன்னாங்களே அவருக்கு மட்டுமா அல்ல, நமக்காக அன்னைக்கு மைசூர் மகாராஜாட்ட தெய்வம் எடுத்து பேசுறாங்க. ஏன்னா நாமும் உணர வேண்டும், நாமும் அதை தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த மைசூர் மகாராஜாட்ட போய் தெய்வம் என்ன அவர்கள் எடுத்து வழங்கினார்கள், தெய்வம் வழங்கினார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையானது யார்கிட்ட போய் சொல்றாங்க? மைசூர் மகாராஜாட்ட. நம்ம மாதிரி ஆளுகிட்ட சொன்னாலும் கூட பரவாயில்ல, இந்த உலக வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை தான் அப்படின்னு நினைப்போம். மைசூர் மகாராஜா எப்படி துன்பமான வாழ்க்கையிலே இருப்பாரு? அவர் இன்ப தர்பார், ஆளு அம்பு எல்லாத்துலேயுமே சிறப்பு. அவங்க கிட்ட போய் ஏன் அப்படின்னா படைத்த கர்த்தா, அவர்களுக்கு நீ என்னதான் நீ அரசனாவே இருந்தாலும் நீ இந்த உலக வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை, அடுத்த ஒரு வாழ்க்கை போய் நீ சேர போற, அந்த வாழ்க்கையும் துன்பமான வாழ்க்கை என்பதை அறிவுறுத்துறதுக்காக தான் தெய்வம் யார்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப நாம என்ன அதை நினைக்கணும் அப்படின்னா, மைசூர் மகாராஜாட்டே போய் தெய்வம் அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலையெல்லாம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்போ இந்த உலக வாழ்க்கையானது என்ன போய் எடுத்து வழங்கினார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையானது நித்தியம் போல காணப்படுகிறது. பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? நித்தியம் மாதிரி. எத்தனை பேர் பார்த்தா பக்கத்து வீட்டில் செத்து போயிட்டாங்கம்மாங்க, அடுத்த வீட்டில் நேற்று நல்லா தான் இருந்தாரு, நைட்ல எங்கூட பேசிட்டு இருந்தாரு, காலையில் அப்படியா அப்படிமா. ஆனா தான் மட்டும் சாகாமல் சிரஞ்சீவியாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். அதைத்தான் அற்புதமா தெய்வம், இந்த உலக வாழ்க்கையானது நித்தியம் நித்தியம் அல்ல. அப்படி நித்தியம் போல காணப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? நித்தியம் அல்ல என்பதை அற்புதமா எடுத்து தெய்வம் அங்க வழங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையானது நித்தியம் போல காணப்படுகிறது. நீ எண்ணி பார்க்காத வரைக்கும் அது நித்தியம்தான். நீ எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. அது என்ன அப்படின்னா மகா பயங்கரமான, இந்த வாழ்க்கையும் பயங்கரமான வாழ்க்கை, நீ போய் சேர போறியே அந்த வாழ்க்கையும் பயங்கரமான வாழ்க்கை. அதுதான் சொல்ற, நீ எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல, மகா பயங்கரமான மாறாத கவலையான வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கைக்கல்ல இந்த மனிதனை படைத்தது. அப்படி இந்த கவலையான வாழ்க்கைக்காக நான் மனிதனை படைத்தேன், இதற்காகவா படைத்தது அப்படிங்கிறாங்க. அப்ப கவலையான வாழ்க்கைக்கு அல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, அந்த நித்திய வாழ்க்கைக்கு, நிரந்தரமான வாழ்க்கைக்குத்தான் இந்த மனிதனை நான் படைத்தேன் என்பதை எடுத்து தெய்வம் அங்க வழங்குறாங்க. வழங்கிட்டு தெய்வம் எடுத்து அவர்களுக்கு வழங்கும் போது இருதயத்தில் தான் என்ன எடுத்து வணங்கினா, இது அவர்களுக்கு எடுத்து போதிச்சாங்க அப்படின்னா, இப்ப அரசருக்கு என்ன எடுத்து சொல்லணுமோ அதை தான் எடுத்து சொல்றாங்க. அப்ப அரசருக்கே என்ன எடுத்து சொல்றாங்களோ அதையே நமக்கும் எடுத்து சொன்னாதான் நம்மளுக்கு விளங்கும். அதற்காக தெய்வம் என்ன எடுத்து அங்க வழங்குறாங்க அப்படின்னா, இருதயத்தில் தான் ஈசன் இறைவன் இருப்பிடம். ஒரே வரியில எங்கே இறைவன் இருக்கிறார்கள். ஏன் இதை எடுத்து சொல்றாங்க அப்படின்னா, யாரும் வெளியே போய் இதை தேட வேண்டாம் என்பதற்காக ஒரே வரியில தெய்வம் எடுத்து வழங்கிடுறாங்க. அதை மைசூர் மகாராஜா சொல்றாங்க. அப்போ இருதயத்தில் தான் ஈசன் இருப்பிடம். அடுத்து அது சொல்லிட்டு அதோட விட மனிதனுடைய இருதயத்தில் தான், எந்த இருதயத்தில்னு நினைப்பாங்களேங்கிறக்க அதை சொல்றாங்க. மனிதனுடைய இருதயத்தில் அன்றி ஈசன் வேறு எங்கும் வெளியாகிறதில்லை. திட்டவட்டமா சொல்றாங்க. இதை தவிர நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம் அப்படி, ஈசன் எங்கும் வெளியாகிறதில்லை. இந்த 2 வரி திருவாக்கியத்திலேயே நமது தெய்வம் அவர்கள் நமக்கு இருப்பது என்ன சொல்றாங்கன்னா, இருதயத்தில் தான் அந்த ஈசன், அந்த இறைவன் இருக்கிறது அப்படின்னு. இதைத்தான் வைணவத்தில் எடுத்து சொல்றாங்க. இதைத்தான் இருதய கமலவாசன், இதை சொன்ன அந்த இருதய கமலவாசன்கிற தலைப்புக்காக அப்ப இருதய கமலவாசன் என்று வழங்குகிறார்கள். அப்போ இதை வெளியே எங்கேயும் தேட வேண்டாம். இதை ஏன் ஒரு பூட்டு போடுறாங்க தெய்வம்? ஒரு அறைக்குள்ள வச்சு நம்மளை இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு காட்டாங்க. நம்ம பேசுறது பூராமே இப்ப நம்ம யாரு முத்திப்பேரரை ஆற்றினாலும் எல்லாமே ஒரு மாம்பழத்தை காட்டின மாதிரி நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். ஒரு மாம்பழத்தை காட்டலாம், ஒரு பசுவை காட்டலாம், ஆனா நிஜமான பசுவை ஆக்க முடியாது.
அதே நிஜமான மாம்பழத்தை கொடுக்க முடியாது. ஆனா தெய்வம் அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? நிஜமான மாம்பழத்தை தந்தார்கள், நிஜமான பசுவை தந்தார்கள். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பூரா ஒரு இப்படி பேசலாமே ஒழிய அதை காட்ட முடியுமா, செய்து வைக்க முடியுமா என்றால் யாருனாலே இந்த உலகத்துல முடியாது என்பதை நம்ம முதல் ஒரு பூட்டு போட்டுட்டு தான் இதை பேசவே ஆரம்பிக்கணும். ஆனா அவர்கள் இந்த மனுக்களம் பூரா இதை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் அதை நமக்கு சொல்றாங்க. அதையாவது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பா உண்டு, பலன் இல்லாம கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல தெய்வத்தை தவிர அந்த செயலை செய்வதற்கு யாரும் இல்லை என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரோ எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். எங்கே போனாலும் கிடைக்காது. தெய்வம் அவர்கள் இருந்த காலத்தோட அந்த இறுதி தீர்ப்பானது முடிவடைஞ்சிருச்சு. இப்போ அவருடைய பெருமை, அவருடைய வல்லபம், இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்போ மனிதனுடைய வெளியில என்ன சொல்றாங்க? வெளியில எங்கும் தேட வேண்டாம் என்று நம்ம அறிவுக்கு புலம்படும்படி அறிவுக்கு தான் புலப்படுறாங்க. அறிவுக்கு புலம்பன்னு நம்ம எடுத்து வழங்கினாங்க. இதற்கு சாட்சி, ஆமா, இதற்கு யார் சொன்னது? அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த நமது தேவகோமானவர்களே சொன்னாலும் கூட உடனே அவர்களை அந்த ஈசன் தான், அந்த இறைவன் தான் அப்படின்னு யாராவது நம்ம விளங்கிக்கிட்ட முடியுமா? இல்லை அன்னைக்கு அந்த மைசூர் மகாராஜா தான் விளங்கிட்டாரா உடனே? இல்லை நம்ம தான் இங்கே மெய்வெளிச்சாலைக்கு வந்தோம், எங்கள் அப்பா வந்தார், இன்னும் எத்தனையோ பேர் அண்ணாக்கள் எல்லாம் வந்தாங்க. யாராவது வந்தோடனே இவங்க ஈசன் தான், இறைவன் தான், அவங்ககிட்ட ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டாம், நம்ம உடனே சேர்ந்துடலாம் அப்படின்னு சேர்ந்தார்களா? சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனித ரூபத்துல வந்த காலம் வரைக்கும் இந்த மனித ரூபத்துல இறைவனை பார்த்ததே கிடையாது. அந்தந்த காலத்துல சிவபெருமான் வந்த காலத்துல பார்த்திருப்பாங்க, முருகப்பெருமான் வந்த காலத்துல பார்த்திருப்பாங்க, நபிகள் நாயகம் வந்த காலத்துல பார்த்திருப்பாங்க, இயேசு பிரான் வந்த காலத்துல பார்த்திருப்பாங்க. இடைப்பட்ட காலத்துல எல்லாம் அதையெல்லாம் சிலையாக வச்சு வழங்கிட்டாங்க. அப்ப எண்ணம் பூரா எப்படி இருக்கும்? சிலையா தான் இருக்கும். இப்ப புதுசா மறுபடியும் ஒரு மனித ரூபத்துல வந்தா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க என்பதற்காக தெய்வம் பல ரெக்கார்டு எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க? நமக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க. ரெக்கார்டு எடுத்து சொன்னாதான். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னாலும் கூட 10 பேர்த்துக்கிட்ட நம்ம கேட்குறோம். ஒரு பிள்ளைய 1வது கொண்டே சேர்க்கறதுக்கு, எல்கேஜி யூகேஜியில் கொண்டே சேர்க்கறதுக்கு 10 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறான். ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா 10 பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு போய் வைத்தியம் பண்ணுறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படின்னு 10 பேர்த்துட்டு இதில் போட்டா அப்படி போட்டா இப்படி போட்டா வருமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த அறிவு நமக்கு இருக்கு. அதனால தெய்வம் அதை எடுத்து நமக்கு வழங்குறாங்க. அதுக்கு சாட்சி வச்சு சொன்னா தான் இந்த மனிதன், தான் படைத்த மனிதன், நான் படைச்ச மிஷின் தான் இது அப்படிம்பாங்க. அந்த தான் படைச்ச மிஷினே கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க எடுத்து சொன்னாதான், அந்த சாட்சிகளை எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு விளங்குங்கிறதுக்கு தெய்வம் அதை எடுத்து சொல்றாங்க. எல்லா வேதங்களும் இறைவன் இருப்பிடம் மனிதனின் இதயமே என்று பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே எடுத்து சொல்றாங்க. சிவமதத்தை குறிப்பிடுறாங்க. சிவமதம் ஈசன் இருப்பிடம் இருதயம் என்று கூறுகிறது. சிவமதம் என்ன சொல்லுது? ஈசன் இருப்பிடம் இருதயம் என்று கூறுகிறது. வைணவ மதம் என்ன சொல்லுதுன்னா இருதய கமலவாசன் என்று போற்றுகிறது. எப்படி அதை போற்றுகிறதுங்கிறாங்க? அது சொல்லல, அது இதய கமலவாசன் என்று போற்றுகிறது. கிறிஸ்தவ மதம் இருதயத்தில் பிரகாசம் போட்டு காட்டுகிறது. இஸ்லாத்திலோ தான் வந்த மதத்திலோ அந்த கல்பு வெளிச்சமாகுதல் என்று குறிப்பிடுகிறது. கல்பு என்றால் இருதயம், அது பிரகாசம் என்று எடுத்துக்கணும். அப்போ உலக மதங்கள் எல்லாம் வந்த அது சைவமா இருந்தாலும் சரி, அது வைஷ்ணவமா இருந்தாலும் சரி, அது சொராஷ்டிரமா இருந்தாலும் சரி, அது புத்தமா இருந்தாலும் சரி, அது ஜெயினமா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, சீக்கியமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் என்ன சொல்லுது? அந்த ஈசன் இருப்பிடம் இருதயத்தில் தான் என்று கூறுகிறது. இதை தெரிந்து கொண்டால், முதல் அடிப்படை நம்ம இதை புரியணும். இதை தெரிந்து கொண்டால், இதை தெரிஞ்சாதான் நம்ம பேஸ் மட்டம் போடுற மாதிரி, வீடு கட்டுறதுக்கு பேஸ் மட்டம் போடுற மாதிரி இதை தெரிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால்தான் இந்த மனுவானவன் ஈசனாவதற்கான ஒரு படியை எடுத்து வைக்க முடியும். ஈசனாகிறதுக்கு முதல் படி அந்த பேஸ் மட்டம் எப்படி வீடு கட்டுறதுக்கு போடுறோமோ அது மாதிரி முதல் படி எடுத்து வைக்க முடியும் என்றது. அப்புறம் இதயம் என்றால், இதயம்னு சொன்னோம்ல, இதயம் சொன்னோன்னே என்ன பண்றாங்க அப்படின்னா, இதயம் என்றால் 2 இருக்கு. நம்ம ரத்தம் பம்பு பண்ணக்கூடிய இதயம் ஒண்ணு இருக்கு, அது ஒரு இருக்கு, அது ஒரு மாமிச துண்டு. அது தெய்வமே ஒரு திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க, அதே திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க.
இதயம் ஒரு மாமிச துண்டு, தாமரை மொக்கு போல் உள்ளது என்றுதான் உலகத்தவருடைய தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. உலகத்தினுடைய தீர்ப்பு என்ன? இதய தாமரை மொக்கு போல், அந்த படத்துல போட்டிருப்பாங்க, தாமரை மொக்கு போல் இருக்கிறதா தீர்ப்பு என்று கொடுக்குறாங்க. இது இருதயம், இது ரத்தம், அது ஒரு இருதயம். இன்னொன்னு அது இந்த மாமிசம் எல்லாம் கலந்துருக்குதுன்னா என்ன அப்படின்னா, மாமிசம் ரத்தம் எலும்பு, மாமிசமும் ரத்தமும் கலந்தது தான் அந்த ரத்தம் பம்ப் பண்ணக்கூடியது. இது ரத்தம் சம்பந்தமே கிடையாது. இந்த இருதயமானது ரத்தம் சம்பந்தம் இல்லை, வெறும் சதை துண்டு மட்டும். இது சதை துண்டு மட்டும். அது இன்னொருத்துல ஒருத்தர் கொடுக்குறாங்க, வேற ஒருத்தர் மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அந்த இருதயத்தை சொல்றாங்க. மனிதனுடைய இதயத்தில் ஒரு சதை துண்டு உள்ளது, அந்த சதை துண்டில் கல்பு உள்ளது. அந்த சதை துண்டுல என்ன இருக்கு? கல்பு இருக்கு. அப்ப கல்புக்கு ஈசன் இருப்பிடம் இருதயத்தில், இருதய கமலவாசன் எல்லாம் சொன்னது வேற வேறையா? எல்லாம் ஒண்ணு. கல்பு உள்ளது. கல்புக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா உள்ளம் என்ற பேரும் உண்டு. எனக்கு கல்புக்கு இன்னொரு பேரு உள்ளம் என்று. அந்த கல்புக்குள்ள என்ன இருக்கு? இந்த கல்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ரூஹ். அது ரூகுனா என்னன்னா உயிர். அந்த கல்புக்குள்ள என்ன இருக்கு? ரூஹ் இருக்கு. அந்த ரூகுனா என்னன்னா உயிர் உள்ளது. அந்த ரூகுல என்ன இருக்கு? அந்த ரூகுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ரூகில், அந்த உயிரில், ரூகில்னா அந்த உயிரில் என்ன இருக்குன்னா ரகசியம் இருக்கு. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த ரகசியம் நூறுனா ஜோதி, ஒளி, அந்த ரகசியம் என்னன்னா நூறாகிய ஜோதி, அதாவது பிரகாசம் உள்ளது. அந்த ஜோதியில் தான், அந்த பிரகாசத்தில் நானாகிய இறைவன் இருக்கிறார். நான் என்று 2-3 முத்தி பேர் நம்ம சம்பந்தன், ஐயப்பன் 2-3 பேர் பேசினாங்க. நான் இப்ப யார்? நான் என்ன தெரிஞ்சு போச்சு? நான்கிறது யாரு? இறைவன் சொல்லிட்டாங்க. நானாகிய இறைவன் அங்க இருக்காரு, அந்த கல்புக்குள்ள இருக்கிறார் என்று கொடுக்க. அதுவே பிரம்ம பிரகாசமாக மாற்றப்பெறும் போது, அந்த சதை துண்டு எப்படி மாற்றப்பெறுது? பிரம்ம பிரகாசமாக மாற்ற பெறுகிறது. அப்படி மாற்ற பெறாதவர்கள் புனர்ஜென்மம் அடையாதவர்கள். அப்ப பிரம்ம பிரகாசம் மாற்ற பெற்றவர்களே நித்தியர்கள் என்று தெய்வம் அற்புதமா அதுக்கு அடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து தெய்வம் எடுத்து கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. நமக்கு உறக்கம் வருகிறது, உறக்கம் வருது. எல்லாத்துக்குமே உறக்கம் வரும். அது முத்தி பேர் கேட்டா ரொம்ப வரும். அதனால ஆமா. அப்போ நமக்கு உறக்கம் வருகிறது. எவ்வளவு எளிமையா இந்த மெஞ்ஞானம் அடிக்கொருக்கா சொல்றது உண்டு எல்லாத்துக்கிட்டையும். இந்த மெஞ்ஞானத்தை, இந்த தெய்வீக செயலை தெய்வத்தை விட எளிமையாக இந்த உலகத்தில் போதித்தவர்கள் எவரும் இல்லை. அவ்வளவு எளிமையாக ஒரு பாமரனும், ஒரு படிக்காதவனும், ஒரு பண்டிதனும், யாரா இருந்தாலும் அது புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல எடுத்து தெய்வம் வழங்கியிருக்காங்க. அப்ப நமக்கு உறக்கம் வருகிறது, பயம் உண்டாகிறது. உறக்கம் ஒரு இடத்துல வருது, பயம் உண்டாகிறது, சந்தோஷம் பொங்குது. அப்படி பார்த்தோன்னே, ஒருத்தரை பார்த்தோன்னே சந்தோஷம் பொங்குது. அப்ப சந்தோஷம் பொங்குகிறது, விழிப்பு, மயக்கம், கோபம், சாந்தம், இரக்கமும் வருது. அதுல இரக்கமும் உண்டாகிறது. அது எந்த எல்லையிலிருந்து உண்டாகிறது என்று தெரிந்து கொண்டோம்னா போதும். அதை எங்கிருந்து உண்டாகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு அது விளங்கும் என்று தெய்வம் அது கொடுக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, தனக்குள், நல்லா சொல்றாங்க, தனக்குள் சாவு பாதை எங்கே? அந்த மெஞ்ஞானத்தை எப்படி போதிக்கிறான்? தனக்குள் சாவு பாதை எங்கே, சாயுட்ச பாதை எங்கே? 2 பாதை இருக்கு. சாவு பாதையும் சாயுட்ச பாதையும் 2 சொல்றாங்க. தனக்குள் சாவு பாதை எங்கே, சாயுட்ச பாதை எங்கே? அது தங்கும் தலம் எது என்று இப்பொழுதே காண வேண்டாமா? நாளைக்கான்னு கேட்கிறாங்க. இப்பொழுதே காண வேண்டாமா? இவையெல்லாம் அறியத்தானே, எவ்வளவு இரக்கமா சொல்றாங்க, இவையெல்லாம் அறியத்தானே இறைவன் இந்த தூலத்தையும், எந்த தூலத்தையும், இந்த மனித தூலத்தையும், அறிவையும் தந்தது. அறிவை எது கொடுத்தாங்க? அதற்காக கொடுத்தது என்று எடுத்து வழங்குகிறார்கள். உன்னிடத்துல தெய்வம் எடுத்து வழங்கும் போது அதை சொல்லும்போது, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியிருக்கிறேன். ஒரு தலைமுறை காலம்ங்கிறது ஒருத்தர் 100 வயசுங்கிறாங்க, ஒருத்தர் 36 வருஷம்னு யாராவது சொல்ற, எத்தனை காலம் இருந்தாலும் சரி, ஒரு தலைமுறை காலம்.
உன்னிடத்தில் இருக்கிறேன், நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா அப்படின்னு சொன்னோடனே நாம் என்ன சொல்றோம் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம திரும்பி அப்படி பார்க்குறோம், பின்னாடி எப்படி பார்க்குறோம், பின்னாடி திரும்பி பின்னாடி யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை அதுவும் தெரியலன்னா முன்னாடி இருக்கிற பார்த்துட்டு தான் இந்த கோயில் குளம்னு நிறையா நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். முன்னாடி போய் திரும்பி பார்க்க மாட்டாயா என்று சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம அந்த திரும்பி யாரை பார்க்கணும், நம்மை நாமே பார்ப்பது, நம்மை நாமே பார்ப்பது, நமக்குள் பார்ப்பது, நம்மை நாமே பார்ப்பது, நமக்குள் பார்ப்பது. அப்ப நமக்குள் பார்க்கறது என்றவுடன் இந்த தேகத்தை பார்க்கறதா, கண்ணாடியில போய் இந்த தேகத்தை நமக்குள்ள பார்க்கறதுன்னு பார்க்கறதா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, அந்த இதயத்தை, அந்த கல்வை, அந்த பிரகாசத்தை, அந்த சிவனை பார்ப்பது தான் நமக்குள்ள பார்ப்பது என்று அதை கொடுக்குறாங்க. அது தெய்வம் அதை விரிக்கிறாங்க. அந்த இருதயத்தை பார்த்தத காலமெல்லாம் எழுத்தாக இருந்த காயத்ரியை எல்லாம் எழுத்தாதான் இருந்துச்சு. அந்த மூல மந்திரங்கள் எல்லாம் வெறும் எழுத்தாதான் இருந்துச்சு. பஞ்சாட்சரம் எழுத்தாதான் இருந்துச்சு. பஞ்சாட்சரம் என்றால் என்ன, நா ம சி பா என்றாங்க. இதெல்லாம் எழுத்தா இருந்துச்சு, அதுதான் இருந்துச்சு காலமெல்லாம். ஆனா அதை தெய்வம் நிரூபிச்சு இந்த உலகத்திற்கு அதை காட்டினார்கள், நேர்முகமாக காட்டினாங்க. காலமெல்லாம் எழுத்தாக இருந்த அந்த காயத்ரியை, பஞ்சாட்சரத்தை, அதுக்கே ஒன்று அஷ்டாட்சரத்தை, களிமாவை ரூபத்தில் எப்படி நேரா ரூபத்தில் நேருக்கு நேர் காட்டியது இந்த மெய்வழிச்சாலை எல்லையில நமது பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் சத்தியமாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப தெய்வம் அதை பாடல்ல அந்த இருதயத்தை பத்தி எடுத்து சொல்லும்போது அற்புதமா எடுத்து சொல்றாங்க. இருதயமெனும் சிமிழில் இருக்கும் கருமயது, இருதயம் எனும் சிமிழில் இருக்கும் கருமயது, திருக்களிமாமையினை தீட்டுவேன் புருவத்திடை. அப்படி தீட்டோன்ன என்ன பண்ணும், அப்படி தீட்டோன்னு சொன்ன அருமை ஒளி பிறக்கும் யானோரியா நன்மை என்று எடுத்துக்கணும். இப்ப இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலன்னா, ஒரு தலைமுறை காலம் இது இருந்தும் நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் செய்து கொண்டிருக்கிற பூசை, வணக்கம், தானம், தர்மம் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வியர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இரு கரைகளும் புரண்டு ஓடுகின்ற பிரவாகமான நதியில். இப்படி அதை லேசா சொன்னா விளங்காது இந்த மனிதனுக்கு என்பதற்காக தெய்வம் அதை அற்புதமா எடுத்து சொல்றாங்க. இரு கரைகளும் புரண்டு ஓடுகின்ற பிரவாகமான நதியில், ரெண்டு கரையும் உடைச்சிட்டு ஓடுது. அந்த பிரவாகமான நதியில ஒரு சல்லி அளவுக்கு, ஒரு பைசா அளவுக்கு புளியை கொண்டு போய் அதுல கரைச்சு விட்டா ஏதாவது புளிப்பு சுவையோ தன்மையோ ஏதாவது இருக்குமா? அதுல இருக்காது. அதையும் கூட தெய்வம் சொல்ல, அதுலயும் கூட அப்படி கரைச்சு விட்டாலும் கூட ஒரு தன்மை இருக்குமா? அந்த தன்மை கூட இன்றிங்கிறாங்க. அதுவும் கூட இல்லையே நீ செய்யறதுல அப்படின்னு எடுத்து அதை தெரிஞ்சுக்கலாங்கிறத எடுத்து சொல்றாங்க. அடுத்து தெய்வம் அதே அவங்ககிட்டே சொல்லும்போது, இந்த உடலானது அழியும், எது அழியாதுன்னு சொல்றாங்க. இந்த உடலானது அழியும். அழிஞ்சிருச்சா இல்லையா? மைசூர் மகாராஜா உடல் முன்னைக்கு இருக்கா? இல்லை. இந்த உடலானது அழியும், நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. நல்லா சொல்றாங்க, நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக்கொள்கிறது. நித்திய உடலை அந்த உயிர் எடுக்குது. நித்திய உடலை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நித்திய சொர்க்கத்துக்கான அந்த உடலை அந்த உயிர் எடுத்துக்கணும், அல்லது நித்திய நரகத்திற்கான அந்த உடலை அந்த உயிர் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு தான் எடுக்க முடியும், வேற எடுக்க முடியாது. அதான் சொல்றாங்க. அப்போ அந்த தெய்வம் எங்க இருக்கிறாங்க, அந்த இருதயத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெய்வம் அதுலயும் பாடல்ல அற்புதமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்டமும் அதிபாதாளம், அண்டமும் அதிபாதாளம், அகிலமோடமரர் மற்றும்
கண்டனாள் யோனி தோற்றம் கனிக்கோணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிரு. இங்க என்ன சொல்றாங்க? துறையாகி அது தங்கக்கூடிய இடம் துறை இருதயத்தில் அன்றி அந்த விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை அந்த இறைவனை நாம் இறைஞ்சுவோமோ என்று கொடுக்குறாங்க. அதுலயே இன்னொன்னு எடுத்து கொடுக்க, நறுமோர் மாமி சத்துண்டா எனக்குள் இருந்த இருதயத்தை, நறுமோர் மாமி சத்துண்டாய் எனக்குள் இருந்த இருதயத்தை, புற ஒன்னா சம்பத் எல்லாம் விளையுத்தி யோவனமாக்கி வைத்தாய். எப்படி இருந்தது ஆக்கிறேன்? உத்தியோவனமாக ஆக்கி வைத்தார்கள். உத்தியோவனம் என்றால், உத்தி என்றால் அறிவு, அந்த அறிவு விளங்கக்கூடிய தலமாக அதை ஆக்கி வைத்தார்கள். அத அப்படி சொல்றேன். அப்ப பாரில் உள்ளோர் பாரில் உள்ள அந்த உலகத்தில் இருக்கிறத சொல்றாங்க. பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் குரு, இதயம்னு சொல்றாங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற இதயம் வேற, இது வேற. பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் குரு பாரென்று சொன்னவுடன், அங்க பார்த்தோன்னே என்ன, பார்க்க பார்க்க ஆயிரத்தண்டமெல்லாம் பட்ட பகல் போல் இளங்க கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அனந்தர்கள் அனந்தாதி தேவர்கள் பாடும்போது கண்டோ என பார்த்தாங்க, அவர்கள் அதை உறக்க சொன்னாங்க. அப்படி அடுத்தது தெய்வம் எடுத்து சொல்லும்போது, இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் என்பது புராதன வார்த்தை. இப்ப வந்ததா? காலகாலம் தொட்டு வந்ததுங்கிறாங்க. எந்த எல்லையிலும், ஆனா ஒண்ணு சொல்றாங்க, எந்த எல்லையிலும் அந்த இருதயத்தில் ஈசனை காட்டியது உண்டா? மெய்வெளிச்சாலையை தவிர அந்த ஈசனை, நம்ம தெய்வத்தை தவிர யாராவது காட்டியது உண்டா? இல்லையா? காட்டியது உண்டா? இல்லை. நாம் கண்டோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, நாம் கண்டோம், சத்தியமாக கண்டோம். லேசா சொல்லல, சத்தியமாக கண்டோம் என்று சொல்கின்ற சிவமக்களை நாம் பல ஆயிரக்கணக்கில் கூட்டி இருக்கிறோம். சிவமக்களை கூட்டி இருக்கிறோம்ங்கிறாங்க. எம் சம்பாதனை, யாருடைய சம்பாதனை? தெய்வ சம்பாதனை. எம்முடைய சம்பாதனை சிவலோக சம்பாதனை. இந்த சம்பாதனை, அதற்கென்று பிறந்த மகன் யாரு? நம்ம தானே. அப்ப நான் தான், நம்ம தான், நம்ம எடுக்கணுமா இல்லையா? பிறந்த மகன், இந்த சம்பாதனையை சம்பாதிக்கக்கூடிய பிறந்த மகன் யாரு? நம்ம தான். இந்த பிறந்த மகன் பெற வேண்டும் என்றே சொல்ல வந்திருக்கிறோம். அதுக்குத்தான் சொல்ல வந்திருக்கிறோம். அதுக்காக தான் இந்த வேதத்தை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன் என்பதை அருமையா எடுத்து தெய்வம் சொல்றாங்க. அப்போ இருதயத்தில் யார் அந்த இறைவனை தெரிந்து கொள்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ, அவர்கள்தான் சிவமக்கள். அதுதான் அவர் சொல்றார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய இச்சையாக இருந்தது. அடுத்து ஒரு திருவாக்கியத்துல தெய்வம் அதை எடுத்து வழங்கும் போது, நீ இதையெல்லாம் பார்க்காம, இந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்காம, இதயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம, நீ ஏன் இந்த உலகத்துல படைக்கப்பட்டாய் என்று தெரிஞ்சுக்காம, இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்காம, தெய்வம்னா யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல வாழ்ந்தியே இருந்து இத்தனை காலம் வாழ்ந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதை 10 வருஷமா சொல்றாங்க. நம்ம 50 வருஷமா 60 வருஷமா அதைத்தான் செஞ்சோம். தெய்வம் அதை 10 வருஷம் சொல்றாங்க. சென்ற 10 வருடங்களில் நீ என்ன வேலை செய்தாய் என்றால் என்ன சொல்லுவோம்? வீடு கட்டினேன் என்பாய். நான் வீடு ஒரு கட்டினேன், 2 புள்ள ஒரு கல்யாணம் பண்ணேன், 2 புள்ள பெற்றேன், நிறைய சம்பாரிச்சேன், 5-6 லட்சத்தை 10 லட்சத்தை சம்பாரிச்சேன் அப்படின்றத தவிர நம்ம யாராவது நம்ம 5 வச்சிருக்கிறோமா கையில? இல்லை. அதுதான் சொல்றேன். என்பாய். எலியும் வீடு கட்டியிருக்கிறது என்பாய். அதற்கு என்ன பதில் சொல்வாய்? எலியும் கூட அதுக்குள்ள வீடு கட்டிக்குதா இல்லையா? அப்ப என்ன செய்வ? உடனே என்ன பண்ண? ஒரு கோயில் கட்டினேன் என்பாய்.
ஒரு கோயில் நான் கட்டினேன் அப்படின்னு. அதையும் அந்த கோயில் கட்டியிருக்கோம்னா அந்த தெய்வம் எங்கிருந்தது என்றாய் விழிப்பாய். இப்போ தெய்வம் நம்மகிட்ட இருக்கும்போது நீ கோயிலை கட்டி அங்கே போய் நடத்தி என்ன பிரயோஜனம்? ஆகவே இதுவா உன் வேலை, இதுவா உன் வேலை, உன் வேலை இது அல்ல அப்படின்னு. கைலாயம் போவது, நல்லா சொல்றாங்க, கைலாயம் போவது. அப்பா இந்த கைலாயத்தை பற்றி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. தெய்வம் திருவாக்கியத்தில் எடுத்து சொல்லும் போது அந்த கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் போன்ற அதிமுகோன்னத நிலைகள் எல்லாம் ஈசனுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கா, உனக்குத்தான் சொல்லுவாங்க. சித்தப்பம் பெரியவனுக்கா, அப்போ உனக்குத்தான் அப்படின்னு எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ கைலாயம் போவது நம்மால் முடியுமா? நம்மளால இல்லாத முடியுமா? அது புண்ணியர்களுக்கு வாய்ப்பது என்கிறாய். அது புண்ணியம் பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்ப நம்ம இங்க வந்தவர்களே ஆளு புண்ணியம் பண்ணினவங்க தான், இல்லாட்டி நாம இங்க வர முடியுமா? இதை கேட்கத்தான் முடியுமா? புண்ணியர்கள், நாமெல்லாம் புண்ணியர்கள், அதனாலதான் இங்க வந்திருக்கோம். தெய்வத்தினுடைய திருவாக்கியத்தை கேட்கிற அந்த நூலை அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் என்று புண்ணியர்களுக்கு வாய்ப்பது என்கின்றாய். அப்போ உன்னையே நீ கையாளாகாதவன் பாவி என ஒப்புக்கொள்கிறாய். இந்த புண்ணியம்ங்கிறத பத்தி நம்ம சபைக்கரசர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாவம் புண்ணியம் என்று அற்புதமா எடுத்து வழங்கினாங்க. சபைக்கரசர், நம்ம சபைக்கரசர் பாவம் புண்ணியம்னா என்ன என்று எடுத்து வழங்கினாங்க. அதை கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டா நல்லா இருக்கும். இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் எழுதுறதுக்கு தனித்தனி கணக்கு புள்ள இருக்கு அப்படின்னு. பாவத்தை எழுதுறதுக்கு தனி கணக்கு புள்ள, புண்ணியத்தை எழுதுறதுக்கு தனி கணக்கு புள்ள இருக்காங்க. ரெண்டுக்கும் தனித்தனி கணக்கு புள்ள இருக்கு. இந்த புண்ணியத்தை எழுதுற கணக்கு புள்ள உடனே புண்ணியம் பண்ணுனா உடனே எழுதிடுவாராம். புண்ணியம் பண்ணவர் உடனே அதை ஏற்றிடுவார். புண்ணியம் பண்ணிட்டா உடனே அதை ஏற்றிடுவார். இந்த பாவத்தை ஒரு மனிதன் பண்ணுனா அந்த பாவத்தை எழுதுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பார், டைம் எடுத்துக்குவார். ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இவன் பாவம்னு செஞ்சுட்டானே, இந்த பாவம்னு செஞ்சதை மன்னிப்பு கேட்பானா, மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னா அதை எழுதாம விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா புண்ணியத்தை அது கூட நினைவு மாறிச்சுன்னா புண்ணியம் பாவமா மாறலாம் இல்லையா, அதுக்காக உடனே அதை எழுதிடுவாரு. பாவம் செய்தால் அந்த பாவத்தை மன்னிப்பு தேடிக்கொள்றான்னு பார்த்துட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எழுதுவார்கள். ஏன்னா ஆமா, அப்போ எழுதுவா. அதுக்கு 2 கணக்கு புள்ள இருக்கு. அது 2 தான் இப்பவும் நமக்கு இருந்து அதை சித்ராகுப்த நயினாரா இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்ப இதை நிரூபித்து, இதையெல்லாம் நிரூபித்து, இறைவன் உன்னை அப்படி படைக்கவில்லைங்கிறாங்க. இறைவன் உன்னை அப்படி படைக்கவில்லை, கையாளாதவனாக பாவியாக உன்னை படைக்கவில்லை. இறைவன் அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக, என்ன இந்த வார்த்தையை காதுல கேட்டா நம்மளுக்கு பத்தாதா? நம்ம அரசன் ஆக வேண்டாம், நாம் ஒரு அரசன் என்ற நினைவு நமக்கு வந்தா எந்த இதுக்கு, இந்த உலகத்துக்கு அரசனா? அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக, ஈசனாக ஆகவே, அதுக்காகவே தான், அதுக்காக என்ன வச்சு படைச்சார்கள்? நித்திய வலிமை என்னும் நித்திய, அது என்ன படைச்சாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. ஏன்னா நம்ம வார்த்தையில் சொல்லக்கூடாது. நித்திய வலிமை என்னும் அமானிதமாகிய வித்தியா தத்துவ பொருளை வைத்து நீ மனித தேகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக மனித தேகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாய்? இதை நிரூபித்து, அற்புதமா சொல்றேன், இதை நிரூபிச்சாங்க. இதை நிரூபித்து உன்னை அப்படி ஆக்கவே நாம் வந்திருக்கிறோம், தெய்வம் வந்திருக்கிறார் என்று அந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து அதை இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. தெய்வம் ஒரு பாடலை என் மெய், அப்ப வச்சு படைச்சாங்களா? அதை உண்மையிலேயே நம்ம அந்த மெய்யிசை இச்சை நமக்குள்ள வச்சு படைச்சாங்களா அப்படின்னா படைத்திருக்கிறார்கள். அதுதான் என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே, உங்ககிட்ட வச்சு படைச்சிட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் வச்சு படைச்சிருக்கிறனே, என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்க. அதனாலதான் அப்படி வர்றோம். மெய்விழிச்சாலைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இன்னைக்கும் தெரியாமையும் கூட கோயிலுக்கு தேடி போறாங்கன்னா அந்த மெய்யிசை இச்சை இருக்கிறதுனாலதான். இல்லாட்டி இத்தனை பேர் போவாங்களா? இல்லாட்டி கிடக்குன்பாங்க. தெரியாமையாவது அறியாமையாவது போறாங்க. அதுதான் தெய்வம் அற்புதமா அந்த திருவாக்கியத்தில் எடுத்து, என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூளை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை கோடிகள் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. வந்துட்டியே, மெய்விழிச்சாலைக்கு வந்துட்டோம்ல, வந்துட்டா என்ன செய்யணும்? வந்துட்டியல்ல, அப்ப என்ன செய்யணும்? கேள் என் சொல்லை, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ வந்துட்ட, வராம இருந்தா பிரச்சனை கிடையாது. வந்துட்ட, இப்போ வந்ததுனால என்ன பண்ணணும்? தெய்வ திருவாக்கி கேள் என் சொல்லை. தெய்வமே அப்படி கேட்டா என்ன தெய்வமே தருவீங்க அப்படின்னு நம்மளே கேட்டோமா, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணம் தானே. ஒரு உதவி பண்ணுனா, உதவி பண்ணோன்னே என்ன நினைப்போம்? சொன்னோடனே எனக்கு என்ன செய்வ
அப்படிங்கிறது நம்ம இயற்கையா இறைவன் அந்த இயல்பையும் இறைவன் படைத்ததுதான், அதுல ஒரு தப்பு கிடையாது. அப்போ அதை தெரிஞ்சா கேளுன்னு சொல்லை அப்படி கேட்டா என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அழியாத என்ன கொடுக்குறாங்க? அழியாத ஜீவேச தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கு. இந்த திடத்தை யாராவது இந்த உலகத்துல சொல்ல முடியுமா? மெஞ்ஞானியாக ஆக்கவே வந்திருக்கிறேன். இதற்காக தெய்வமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதற்காக நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய விட வேண்டாம், சொத்து சுகத்தை விட வேண்டாம், மதிப்பு மரியாதையை விட வேண்டாம். இதற்காக நீ என் சொற்பொடி புரளாதவனாக, என் சொற்பொடி புரளாதம் ஆகிவிட்டால் இதை மெய்யாக மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் பிறவியரே என்று தெய்வம் ஒரு இடத்துல முழங்குறாங்க. அப்போ அதை மாணிக்க வாசக பிரான் இதை இன்னொரு அற்புதமா சொல்றேன். செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார். இதை தெரியலன்னா அறியும் அறிவு என்ன அறிவு உனக்கு கொடுத்து என்ன பிரயோஜனங்கிறார். செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறிவு எவ்வறிவோ என்று எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இது எப்படி உள்ள இருக்காருன்னு. உள்ளத்து ஒருவனை, உள்ள எங்க இருக்காரு? உள்ளத்துல. அதை கல்புன்னு சொன்னோம் இல்லையா? உள்ளத்து ஒருவனை, அது உள்ளத்து ஒருவன் என்ன? உள்ளிரு ஜோதியை. அது எப்படி இருக்கு? உள்ளிரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. ஒரு அடி அவர் இங்கிருந்து நீங்கிட்டார்னா அந்த தெய்வம் இருக்குமா? அந்த உயிர் இருக்குமா? அந்த அறிவு இருக்குமா? ஏதாவது இருக்குமா? ஒரு அடி நகர்ந்தா ஒரு இங்க கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட இருக்கு. அர்த்தம் அப்ப அர்த்தம் உள்ளத்து ஒருவனை உள்ளிரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை என்று அற்புதமா எடுத்து கொடுக்கிறாரு. திருமூல திருமந்திரத்துல ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். இந்த ஊன் பற்றி, இந்த உயிர் இந்த ஊனை பற்றி நிற்குது. உயிரை மேவிய உடல் மறந்தாலும், அவரு வடலூரார் சொல்றார், அப்படின்னு சொல்றார். அப்போ ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற, அது என்ன? நம்ம பற்றணும். தான் பற்ற தலைப்படும் தானே, நீ அதை பற்றினாதான் அது உன்னை பற்றும் என்று சொல்றாரு. இது திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இதயத்தில் இறைவனை பார்த்த, அவர் என்ன சொல்ற, இதயத்தில் பார்த்த அந்த இன்பத்தினை எல்லோரும் பெற வேண்டும் என்று பூடகமாக சொன்னார். அவர் மறைவா சொன்னாரு. தெய்வம் அப்படி அல்ல, நான் மறைத்து பேசும் வஞ்சகன் அல்ல அப்படிங்கிறாங்க. இறைவன் மறைத்து பேசும் வஞ்சகனா, அதை பப்ளிக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெய்வம். ஆனா தெய்வம் என்ன, அதை பாருங்க, அதே இன்பத்தை கொடுக்குறாங்க பாருங்க. எத்தனையோ கோடி இன்ப வெள்ளக்காட்சி யானைந்தே மகிழ, எத்தனையோ கோடி இன்ப வெள்ளக்காட்சி யானைந்தே மகிழ, இத்தனை செல்வமும் எல்லோரும் காண்பீரன் எந்த நாவோ நவில, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட, எல்லாருமே இந்த உலகமே, இந்த உலகம் பூரா எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிட நாட்டம் ஏக பராபர பூரணமேதினோ. அது எங்க என் இதய தோற்றம், அந்த இதயத்துல தோற்றமாக வேண்டும் என்பதை எடுத்து சொல்றாங்க. அதுதான் சிவவாக்கியர் சொல்லும் போது, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. எங்கிட்ட தான் இருந்துச்சு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் நம்ம உணரணும். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவன், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்று அற்புதமா எடுத்து வழங்குறாரு. ஒரே வரியில சொல்றான், ஈசனாம் இருப்பு இமயமேருவிலே. ஒரே வரியில ஈசனாம், ஈசன் எங்க இருக்காரு? இமயமலையில் தான் இருக்காரு. நம்மகிட்டே ஒரு இமயமலை வச்சிருக்காங்க. ஈசனாம் இருப்பு இமயமேருவிலே என்று அற்புதமா தெய்வம் அந்த ஒரே வரியில அதை எடுத்து வழங்குறாங்க. இன்னொன்னு எடுத்து சொல்றாரு, கண்ணிலே இருப்பனே கருங்கடல் கடைந்த மால். அவர் எங்க இருக்காரு? கண்ணிலே இருப்பனே கருங்கடல் கடைந்த மால். அவர் எங்க இருக்க? விண்ணிலே இருப்பனே மேவி அங்கு நிற்பனே. தன்னுளே இருப்பனை எல்லாம், தன்னுளே இருப்பனே தராதலம் படைத்தவன், என்னுளே இருப்பனே எங்குமாகி நிற்பனே. எங்கிட்ட தான் இருக்காரு, ஆனா எல்லாமாகவும் ஆகி அவர் இருக்கிறார் என்று சிவவாக்கியர்
எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ கடைசியா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பெரிய தந்தை வடலூர் வல்லற்பரான் அவர்களும் இதை அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. இன்னும் நிறையா இருக்குது, டைம் ஆயிடுச்சு. அதை பெரிய வடலூர் வல்லற்பரான் அவர்கள் என் இதய கமலத்தே இருந்தாலும் தெய்வம், அற்புதமாக சொல்கிறார். என் இதய கமலத்தே, கமலம் அந்த தாமரை மூக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த கமலம், கமலவாசன், இருதய கமலவாசன் சொல்றாங்க. என் இதய கமலத்தே இருந்தாலும் தெய்வம், என் இரண்டு கண்மணிக்குள் இலங்குகின்ற தெய்வம், பொன்னடியன் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொன்னடியன் சென்னியிலே பொருந்த, சென்னி என்றால் தலை, பொன்னடியன் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம். அந்த தெய்வம் என்ன? பொய்யாத தெய்வம், இடர் செய்யுமா, செய்ய இடர் செய்யாத தெய்வம், அந்நியமான தெய்வம். நானா அந்நியன் தெய்வம், நானா அந்நியன், நீ வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிற அடிப்பானையில் இருக்கிற முதல் என்று நீ நினைக்கிற. அப்ப அந்நியமல்லாத தெய்வம். அப்ப அந்த அந்நியமெல்லாம் எப்படி இருக்கு? அந்நியமல்லாத தெய்வம் எப்படி அந்நியமல்ல? அறிவான தெய்வம், அறிவாக நம்ம கிட்ட இருக்கிறது. அந்நியமல்லாத தெய்வம், அறிவான தெய்வம், அவ்வறிவுக்கு அறிவாமென் அன்பான தெய்வம், செந்நிலையில் செம்பொருளாய் திகழுகின்ற தெய்வம், செந்நிலையில் செம்பொருளாய் திகழுகின்ற தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று அற்புதமா எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஒரு தெய்வம் திருவாக்கியத்தை எல்லாம் கற்பகத்தரு இப்போ எழுத்து மெய்வெளியில நிறைய எடுத்து புண்ணிய வார்த்தைகள் தான் பேசுறோம், தெய்வத்தினுடைய வார்த்தைகள் தான் பேசுறோம். இந்த புண்ணிய வார்த்தை பேசுறதுனால நன்மை உண்டா என்பதை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்லி இந்த முத்தி பேருடைய முடிக்கலான் இருக்கேன். எது புண்ணியம்ங்கிற கதை, அது கதைக்கு பேருது எது புண்ணியம்ங்கிற கதை. நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விஸ்வாமித்திரரை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வசிஷ்டரை பத்தியும் கேள்விப்பட்டு. விஸ்வாமித்திரருங்கிறவர் கொஞ்சம் கோபமானவர். அவர் விஸ்வாமித்திர முனிவர்னாலே ஏடா விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோபமானவர். வசிஷ்டர் கொஞ்சம் சாந்தமானவர். ஒரு நாள் விஸ்வாமித்திர ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் போறார். விஸ்வாமித்திர ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் போறாரு. ரெண்டு பேரும் போய் பல விஷயங்களை பத்தி அளவுலா வராங்க. பல விஷயங்களை அளவு பேசிடுறாங்க. கடைசியில் வசிஷ்டர் போகும்போது வசிஷ்டர் விடவிட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு வசிஷ்டர் போகும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, 1000 வருஷம் வசிஷ்டர் கிட்ட 1000 வருஷம் தான் விஸ்வாமித்திரர் 1000 வருஷம் தவம் செய்து கொடுத்த பலனை சக்தி, அந்த சக்தியை கொடுத்த சக்தியை அவருக்கு உங்களுக்கு நான் 1000 வருஷம் செஞ்ச பலனை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னாரு. சந்தோஷமா வசிஷ்டரும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னொரு நாள் எப்பவுமே இப்போ நான் ஐயப்பன் வீட்டு இன்னைக்கு வந்தா இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஐயப்பன் வர்ற மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அடுத்து போற பழக்கம் தானே. உடனே வசிஷ்டர் வீட்டுக்கு விஸ்வாமித்திரர் ஒரு நாள் போறார். அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு, அவர் குடியிருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாள் அங்க போறார். அங்க போகும்போது அங்க போய் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அங்க போய் இறைவனை பற்றியே தான் பேசுறாங்க, தெய்வத்தை பத்தி தான் பேசுறாங்க, கடவுளை பத்தி தான் பேசுறாங்க. புண்ணியமான வார்த்தைகளை தவிர எதுவுமே பேசல. உடனே அங்கேயும் பேசிட்டு அவர் கிளம்புறாரு. யாரு கிளம்புறாரு? விஸ்வாமித்திரர் கிளம்புறாரு. அப்ப வசிஷ்டர் இன்னைக்கு இந்த புண்ணிய வசனம் பேசணுமே, இதனுடைய பலனை பூரா உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு கொடுக்குறாரு. வசிஷ்டர் கொடுக்குறாரு விஸ்வாமித்திரருக்கு. சொல்லியாச்சு, உடனே குழப்ப வேண்டாம். அதாவது வசிஷ்டர் இப்ப கொடுக்குறார், விஸ்வாமித்திரருக்கு கொடுக்குறார். கொடுத்த உடனே இவருக்கு கோபம். ஏன்னா கோபப்படுறவர் தானே. என்னையா சொல்லல உள்ள நினைக்கிறாரு, நம்ம இவருக்கு 1000 வருஷம் தவப்பலனை உள்ளதை கொடுத்தமே, இவர் ஒரு நாள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த இந்த தவப்பலனை கொடுக்குறாரு, இதுக்கும் அதுக்கும் ஈக்குவலா அப்படின்னு நினைக்கிறார், சமமா அப்படின்னு நினைக்கிறாரு. இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருச்சு.
நினைக்கும் போது தெரியுமா தெரியாது, ஞானிகள் அல்லவா, ஞானிகள்னால அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே கேட்குறாரு, என்ன நண்பரே, நீங்கள் கொடுத்த 1000 வருஷ அந்த தவப்பலனுக்கும் நான் இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கும் சரியா இருக்குமான்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே 2 பேருக்கும் கொஞ்சம் அதில் வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்து 2 பேரும் இதுக்கு எங்கே விட கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எது உயர்ந்ததுன்னு போய் கேட்போம், சரியா அப்படின்னு கேட்போம்னு பிரம்மாவிடம் போகலாம் அப்படின்னு பிரம்மாட்ட போகிறாங்க. பிரம்மா இது கேட்குறாரு, இந்த விஷயத்தையெல்லாம் பிரம்மா கேட்டுட்டு இது எனக்காகாது, விஷ்ணு பகவானிடம் போய் கேட்கலாம் அப்படின்னு விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேட்பாங்க. விஷ்ணு பகவான் அவரையும் கூட்டிட்டு, இவங்களும் வருவார் அவரும் வருவார், அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சிவபெருமானிட்ட போய் இதை கேட்கலாம். சிவபெருமானிட்ட போய் கேட்டோம்னா சிவபெருமான் சரியான பதில் சொல்லுவார், அவர் தான் இதுக்கு லாய்க்கு அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. சிவபெருமானும் 3 பேரும் மறுபடியும் யோசனை பண்ணிட்டு, இது பூமியில் நடந்த விஷயம், எங்க இது வந்து கைலாயத்தில் நடக்கல, இந்த விஷயம் பூமியில 2 பேருக்கு, உங்க 2 பேருக்கு பூமியில வந்தது, கைலாயத்துல வந்திருந்தா நாங்க தீர்ப்பு கூறலாம், பூமியில நடந்ததுனால இது பூமியில இருக்கிற ஆதிசேஷன் கிட்ட போய் நம்ம கேட்போம். ஆதிசேஷன் கிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கு சரியான விட தெரியும் அப்படின்னு சொல்லி 3 பேரும், அவங்க 3 பேரு, இவங்க 2 பேரும், 5 பேரும் யார்கிட்ட வர்றாங்க, ஆதிசேஷன் கிட்ட வர்றாங்க. ஆதிசேஷன் கிட்ட வந்து இந்த கதையை சொல்றாங்க. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நான் 1000 வருஷ தவப்பலனை நான் கொடுத்தேன், இந்த வசிஷ்டருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அவரு போய் ஒரு நாள் புண்ணிய வார்த்தை பேசினாரு, அதை எனக்கு பலனா கொடுத்தாரு, இது எதுல இது சிறந்தது அப்படின்னு ஆதிசேஷன் கேட்டோன்னா ஆதிசேஷன் சொல்றாரு, இந்த நான் பூமியை தலையில சுமந்துட்டு நிக்கிறேன் ஆதிசேஷன் தானே சுமந்துறாரு, இந்த பூமியை கொஞ்ச நேரம் நிக்க வைங்க, நான் யோசிச்சு சொல்றேன், தலை கனமா இருக்கும் இல்லையா, யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, என்னுடைய 1000 வருஷ தவப்பலனை நான் தர்றேன், இந்த பூமி கொஞ்சம் விலகி போய் நிக்கட்டும் அப்படிங்கிறாரு. பூமி விலகல, பூமி ஆதிசேஷன் தலையிலேயே இருக்கு. உடனே வசிஷ்டர் என்ன சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு நாள் பேசிய இந்த புண்ணிய வார்த்தையை அதுக்கு தர்றேன் அப்படின்னு பூமி தள்ளி போய் நிக்குது. தள்ளி போன உடனேவே ஆதிசேஷன் என்ன சொல்றாரு தெரியுமா, உடனே வான்றாரு, உடனே வான்னு வந்து இருக்கிறார். ஒன்றும் பதிலே சொல்லல. விஸ்வாமித்திரரும் முடிக்கிறாரு, வசிஷ்டரும் முடிக்கிறாங்க. என்ன நீங்க பதில் சொல்றேன், நீங்க பதிலே சொல்லலையே அப்படின்னு யாரு கேட்கிறா, இவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. என்ன பதில் என்ன சொல்றது, நீங்க 1000 வருஷ தவப்பலனை சொன்னீங்க, பூமி வெளியே போகல, இவங்க ஒரு நாள் பேசின அந்த தெய்வீக வார்த்தையை பேசினதுல என்னாச்சு, இந்த பூமி விலகிச்சு. அப்ப எது பெருசு, புண்ணிய வார்த்தை பேசினதுதான் பெருசு. அது போல நாம் அந்த தெய்வத்தினுடைய அந்த திருவார்த்தைகளை கேட்டு இது மாதிரி எத்தனையோ நம்ம கேட்கிறோம். அந்த திருவார்த்தைகளை கேட்கும்போது அந்த ஆதிசேஷனுடைய தலையில் இருக்கிற அந்த பூமியே வெளியே போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அந்த யமன் நெருங்குவானா, நம்ம அந்த சொர்க்கத்துக்கு இந்த திருவாக்கியங்களை படிக்கிறதுனால அந்த சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக சத்தியமாக நிஜமாக தாக்கலாவோம், தெய்வ திருவடி போய் சேருவோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.